திமுக மீது சவுக்கு சங்கர் ஒரு பகீர் குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. ஸ்டெர்லைட், சேலம் 8 வழிச்சாலை உட்பட அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற அத்தனை போராட்டங்களுக்கும் பின்னணியில் பணம் கொடுத்து இயக்கியது திமுக. திமுகவிடம் பணம் வாங்கி போராட்டங்களை முன்னெடுத்த மக்கள் கலை இலக்கிய கழகம், பாடகர் கோவன் போன்றோர் இன்று திமுகவின் துதிபாடிகளாக மாறி யூடியூப் சேனல்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அன்று போராட்டம் நடத்தியோர் இன்று திமுகவை பாதுகாக்கும் அடியாட்களாக மாறியிருக்கின்றனர். அதனால்தான் இன்று திமுகவுக்கு எதிராக அந்த அமைப்புகள் போராட்டம் நடத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது பற்றி இன்னும் விரிவாக ஒரு போஸ்ட் கூட பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்தை மிக தீவிர போராட்டமாக முன்னெடுத்ததில் ம.க.இ.க. இயக்கத்தினருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அந்த போராட்டத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக. தங்கள் போராட்டத்தின் மூலமாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முழுமையாக உழைத்தது தான் ம.க.இ.க. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டுக்கு முக்கிய காரணமாக இருந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் குற்றம் சுமத்தப்பட்ட சைலேஷ்குமார் யாதவை திமுக அரசு டிஜிபியாக பதவி உயர்த்திய போது திமுகவின் எலும்பு துண்டுகளை கவ்விக்கொண்டு அமைதியாக இருந்தவர்கள் தான் இந்த இயக்கத்தினர். இன்று இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் முழு நேர திமுக அடியாட்களாக மாறி திமுகவின் அயோக்கியத்தனங்கள் அனைத்தையும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக போடும் எலும்பு துண்டுகளுக்காக வாலாட்டும் இவர்கள் தங்களை ஆகப்பெரும் போராளிகளாக சித்தரித்து கொண்டு யூடியூப் வழியாக பிரச்சாரம் செய்வதை மக்கள் நம்பி ஏமாந்து விடுவார்கள் என்று இந்த அறிவாளிகள் நம்புவதுதான் வேடிக்கை. இந்த அரசு கைக்கூலிகளை மக்கள் எப்போதோ அடையாளம் கண்டுவிட்டார்கள். இவர்களை எல்லாம் மக்கள் விரட்டி அடிக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகளுக்காக.